ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கமங்கி ரிவ்யூ. நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான கடைசி உலக போர் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் குறுக்க வந்தான் இந்த தமிழ். ஆல்ரெடி இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சும்மா அதறதில்ல பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் தெரிஞ்சிச்சு. இந்த திரைப்படம் ஒரு முழுக்க ஆக்ஷன் பேக்கடு திரைப்படமாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஹிப்ஹாப் பதிவுகளுக்கு ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்கடு திரைப்படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரெயிலரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நான் தான் உங்கள் சங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பேக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெயிலர் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளுமே புதிய உலக கூட்டமைப்பு அமைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த அடுத்த கட்டிலே பாருங்க, அவங்களாம் சேர்ந்து இந்தியா மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நட்ராஜன் அவருடைய வாய்ஸில் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் ராஜாவோட குயினுக்கு தான் மதிப்பு, என்னோட அடுத்த டார்கெட் வந்து குயின் தான். ஆனால் இந்த கிங்கு குயின் எல்லாம் ஆடுறவனோட கையில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் கரெக்டாக ஆடிட்டு இருக்கும்போது இடையில வந்து இந்த தமிழ் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிப்ஹாப் பதிவுகளை பார்த்துனா இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நட்ராஜன் அவர்கள் வந்துட்டு நம்ம நாசர் அவர்களுக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சவுத்தன் ப்ராவின்ஸுக்கு பிரதமரை பற்றி நியமிச்சு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிம்ஸில் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அண்ட் அவர் கூடவே இருந்து சதிய வேலைகள்லாம் பார்க்குற ஒரு ஆளாக தான் பார்த்தீங்கன்னா நடராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் அதை தடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் அவர்கள் பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் அடுத்ததாக பாருங்கள், நம்ம நாசர் அவர்கள் வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. விடுமா, தமிழ் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் சாகலை, அவன் கண்டிப்பாக உயிரோட தான் இருக்கான், அவன் என்னை தேடி கண்டிப்பாக வருவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க போல். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயிலோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்பு நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஹிப்ஹாப் பதிவுகளுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ராணுவ வீரராக தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருந்திருப்பார் போல். அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வெடிப்பில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்றாங்க போல். ஆனால் ஹிப்ஹாப் பதிவுகள் பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காரு. அந்த இடத்துல பாருங்கள், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு நடந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதிலே பாருங்கள் அடுத்த ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டுருக்கு. நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் தான் இந்த வேலைலாம் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தியில் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணது தீவிரவாதியான தமிழ் அரசன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி செய்தியில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நட்ராஜன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பண்ணி மாட்டி விட்டார் போல். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள் நம்ம ஹிப்ஹாப் ஆதியர்கள் எப்படி வந்து முடிச்சாரு அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்து அந்த ட்ரெயிலருமே ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாருங்கள், லாஸ்ட் கட்டில் ஒரு சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாம்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் போட்டிருக்காங்க. அண்ட் அதை வெடிக்கிற சீன் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தோடு சேர்த்து வெடிக்கிற மாதிரியான சீன் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக வந்து இருந்தது. சரி, படத்தில் எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவரால் இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்கடு திரைப்படமாக இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறத ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் மட்டும் நல்ல கதைக்களத்தோடு நம்ம ஹிப்ஹாப் பதிவுகள் ஸ்க்ரீன் பிளேயில் லேக் இல்லாமல் வந்து கொண்டு போயிருந்தாலே போதும். படம் வந்து ஹிப்ஹாப் பதிவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குற மாதிரி திரைப்படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லைங்க. சரி, வெயிட் பண்ணி படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ட்ரெயிலர் பற்றி உங்களோட நீங்கள் கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சங்கமங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முந்தைய விடைய பெறுவது உங்களே நான். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? ஆ போடா.